ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போது கரண்ட்டாக நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போது நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது என்னோடய நியூ அடிக்ஷன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மந்த்தாக நான் யூஸ் பண்ணுறேன். 2.5 மாதமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணாமல் எதுவும் உங்ககிட்ட சஜஷன் சொல்லக்கூடாதுல்ல. இந்த ஷாம்புவோட நேம் பார்த்திங்கன்னா வாவ் ஆப்பிள் சிடர் வினிகர் ஷாம்பூ. ஸோ இந்த ஷாம்பூ பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2.5 மாதத்தில் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நான் என்னென்ன ரிசல்ட் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஷாம்பூ பார்த்திங்கன்னா நோ பேரபின், நோ சல்ஃபேட், நோ சிலிக்கன் அண்ட் சால்ட். மெயினாக அதுக்காக தான் நான் இந்த ஷாம்பு வாங்கினேன். இப்போது நிறைய கெமிக்கல் கலந்த நிறைய ஷாம்பு நானும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி என்ன மிச்சம்னா முடி கொட்டினது தான் மிச்சம். ஸோ நான் அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா ஷாம்புவையும் குறை சொல்ல விரும்பலை. நிறைய ஷாம்பு அடிக்கடி தண்ணி மாற்றுறது, ஷாம்பு மாற்றுறது, ஸோ இதனால் ரொம்ப முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் தலையில் உள்ள பொடுகு, அரிப்பு, ஒரு மாதிரி இச்சினஸ், தலையில் வெள்ளை வெள்ளையாக பத்து பத்தாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு தொந்தரவு, நிறைய டிப்ஸ்லாம் கூட என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அது மாதிரி இருக்குது. தலை அரிப்பு, மெயினாக சும்மாவே தலை அரிக்கிற மாதிரி இருக்கும், பொடுகு இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த ஷாம்பூவில் எனக்கு க்யூர் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம். தலை கொஞ்சம் அரிக்கிறது ஸ்டாப் ஆகிருக்கு. சும்மா தலை அரிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு. அப்புறம் இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் வருது. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹேண்டியாக இருக்கும். எனக்கும் இது யூஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கு. பட் இந்த நாசில் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா நான் இப்போ குளிச்சிட்ருக்கோம், இதில் இப்போ ஷாம்பு நம்ம வேணும்னா எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கை நமக்கு ஈரமாக இருக்கும் இல்லையா. மற்றபடி இது நான் குறை சொல்ல வரல. ஸோ இது ஏதோ ஒரு பக்கம் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு அழுத்துவேன், வராது. அப்புறமேட்டு தான் பார்ப்பேன், கரெக்டாக ஓப்பன் அவங்களே வச்சுருப்பாங்க, ஓப்பன் ஸ்டாப்னு. ஸோ அது ஒரு வேளை இப்படி திரும்பிக்கிச்சுன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணால் வராது. ஸோ இப்போ நான் இப்போ ஸ்டாப்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன், எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் வராது. ஸோ நீங்கள் ஓப்பனில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷாம்பு வரும். இந்த ஷாம்புவை சராசரியாக ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா 1.5 மாதம் வரும். இதில் 300 ml இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499. மித்த டீட்டெயில்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போது இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரெல்லாம் லைட்டாக இருக்கும். இதோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சின்ன பிடிக்காத விஷயம்னா ரொம்பவே மைல்டாக இருக்கும். நுரை ரொம்ப கம்மியாக வரும். ஆனாலுமே நான் இப்போது இந்த பாட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு அவ்வளோக்கு எனக்கு கொஞ்சம் தான் காலியாக இருக்குது. இது தாராளமாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு 1.5 மாதம் வரைக்கும் தாராளமாக வரும். இதோட அளவு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த பொடுகு தொல்லெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முடி கொட்டுறது, சீப்பில் நிறைய முடி வரும், அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு வேளை இப்போதைக்கு ஷாம்பு மாற்றணும், வேறு ஏதாவது ப்ராடக்ட் நாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கி பாருங்கள். இப்போ நிறைய பேர் அப்பப்போ ஷாம்பு மாற்றுவோம்ல, ஸோ அதுக்காக சொல்கிறேன். அதே போல் இதில் கண்டிஷ்னர் அதெல்லாம் இருக்குது. அது இன்னும் நான் யூஸ் பண்ணதில்லை. மேபி ஃப்யூச்சரில் வாங்கினா உங்களுக்கு அதுக்கான ரிவ்யூ போடுறேன். இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2020 வரைக்கும். மெயினாக இதில் சல்ஃபைட், பேரபின் அது கிடையாது. சல்ஃபைட் பார்த்திங்கன்னா ரொம்ப கெமிக்கல்னு சொல்லலாம். நம்ம க்ளீன் பண்ணுற பொருளில் சல்ஃபைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைக்கிற சோப் பவுடர் அந்த மாதிரி இருக்கிறதுல சல்ஃபைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ்லேயே சல்ஃபைட் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் நிறைய ஷாம்புலேயே வருது. ஸோ அந்த வகையில் இதுக்கு ஒரு 80 to 90 மார்க்ஸ் கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ நீங்கள் ஷாம்பு சேஞ்ச் பண்ணுறதா வாங்கி பாருங்கள்.